சேலத்தில் சாதி பெயரைச் சொல்லி அரசு பள்ளி ஆசிரியரை திமுக பிரமுகர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விடியா ஆட்சியில் ஆசிரியர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்கி உள்ளது. வீரபாண்டி அடுத்த இலகுவம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உமா, சந்தோஷ்குமார் ஆகியோர் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இரு ஆசிரியர்களும் தனியார் பள்ளிக்கு மேலாக கல்வி போதித்ததால் அருகில் இருந்த மற்ற பள்ளி ஆசிரியர்களுக்கும் இலகுவம்பட்டி பள்ளி ஆசிரியர்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டதாகவும், இதனால் திமுக பிரமுகர் தம்பிதுரை அரசு பள்ளி ஆசிரியர்களான உமா, சந்தோஷ்குமாரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என பள்ளி நிர்வாகத்திற்கு நெருக்கடி கொடுத்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் மது போதையில் பள்ளிக்கு வந்த திமுக பிரமுகர் ஒருமையில் பேசி சாதி பெயரை சொல்லி ஆசிரியர் உமாவை தாக்கியுள்ளார். மற்றொரு ஆசிரியர் சந்தோஷ்குமாரையும் தாக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மது போதையில் ஃபுல்லாவே இருந்தாரு. அப்புறமா சந்தோஷ் சார் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு. நீ என்னத்துக்கு வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்டு இது தம்பிதோரை கேட்டது. நீ என்னத்துக்கு எடுத்தியா? அதுதான் நான் எடுத்தோம் அப்படின்னு சந்தோஷ் சார் சொன்னாரு. சொன்னதுக்கு தவறான முறையில் நான் அப்படித்தான் பப்ளிக்கு நான் அப்படித்தான் எடுப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு டீச்சரை ரூம்ல கையை முறுக்கி அடிச்சுட்டாரு. கையை முறுக்கி முதுகுலயே 2 குத்து குத்துனாங்க. ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு வாடிய ஜாதியை பத்தி உள்ள பேசிட்டு வாடி வெளின்னு கூப்பிட்டாரு தம்பிதோரன்றவர். ஆளுங்கட்சி நபர் டீச்சரையும் சாரையும் வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது டீச்சரை தகாத வார்த்தையிலையும் சாரை அடிக்கவும் போயிருக்காங்க. தடுத்தப்ப டீச்சரை அடிச்சு கையை முறுக்கி அவங்க கம்யூனிட்டி தாழ்த்தப்பட்ட பட்டிகை ஜாதின்றதுனால அவங்கள இழிவுபடுத்தி பேசியிருக்காருங்க. அரசியல் தூண்டுதல்ல இவர் தம்பிதுரைங்கிற ஒரு ஆளுங்கட்சி நபர் பெற்றோர் எல்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டு போன விட்டு இந்த தகாத வார்த்தையில பேசி அடிச்சிருக்கிறாங்க. இதையடுத்து பாதிக்கப்பட்ட ஆசிரியை இரும்பாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் ஆசிரியருக்கு ஆதரவாக 50க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திமுக பிரமுகர் தம்பிதுரை கைது செய்ய வேண்டும் என தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விடியா ஆட்சியில் ஆசிரியர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதால் பிள்ளைகளுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர்.